நீங்கள் இதுவரை பார்த்திடாத ஒரு அற்புத திருக்கோவிலை நாம் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட பத்ரகாளி அம்மன் அருள் பாலிக்கும் ஒரு அற்புத திருக்கோவில். அன்னை பராசக்தியை பத்ரகாளி சுரூபத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட முதல் திருக்கோவில். உலகில் அமைந்துள்ள ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோவில்களில் இத்திருக்கோவிலில் வீற்றிருக்கும் பத்ரகாளி அம்மன் மிகவும் உக்கிரமான உருவத்தில் எதிரியை அழிக்கும் கோப முகத்துடன் காட்சி தருகிறாள். எதிரியை அழிக்கும் உக்ர கோபமுகம் காட்டும் பத்ரகாளி அம்மன் வெப்ப நோய் எனும் வசூரிமாலை எனும் அம்மை நோய் எனும் அழைக்கப்படும் வெப்ப நோய் அன்னை ஆதிபராசக்தியின் வியர்வை துளிகளில் இருந்து உருவானதாக புராணம். வசூரிமாலை அம்மன் சந்நிதி அமைந்துள்ள ஒரு அற்புத திருக்கோவில். மதுரையை எரித்த பிறகு கண்ணகி எங்கே சென்றாள் என்பதற்கு விடை அளிக்கிறது இந்த அற்புத திருக்கோவில். கொடுங்கல்லூர் ஸ்ரீ குறும்ப பகவதி அம்மன் திருக்கோவில். இத்திருக்கோவிலை லோகாம்பிகை அம்மன் திருக்கோவில் எனும், கொடுங்கல்லூர் பகவதி திருக்கோவில் எனும், கொடுங்கல்லூர் கண்ணகி திருக்கோவில் எனும் அழைக்கப்படுகிறது. கொடுங்கல்லூர் ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோவில். இந்த அற்புத திருக்கோவில் கேரளா மாநிலம் திரிசூர் மாவட்டத்தில் கொடுங்கல்லூர் எனும் இடத்தில் அமைந்திருக்கிறது. இத்திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடங்களையும் மெய்சிலிர்க்க வைக்கும் புராண வரலாறுகளையும் சிறப்புகளையும் நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். ஆதிபராசக்தியை பத்ரகாளி சுரூபத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கேரளாவில் அமைந்துள்ள முதல் திருக்கோவில் இந்த கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் திருக்கோவில். ஆரம்ப காலத்தில் இத்திருக்கோவில் ஒரு சிவாலயமாக இருந்ததாகவும் பரசுராமரால் பகவதி அம்மனுக்கு ஒரு தனி சந்நிதி அமைக்கப்பட்டதாகவும் புராண வரலாறுகளில் சொல்லப்படுகிறது. பரசுராமரால் உருவாக்கப்பட்டது இந்த கேரள நாடு என்பது ஐதீகம். பரசுராமரையும் சேர நாட்டு மக்களையும் துன்புறுத்தி வந்த தாரகன் எனும் அசுரனை அழிப்பதற்காக ஈசன் நெற்றிக்கண்ணிலிருந்து பத்ரகாளியை உருவாக்கியதாகவும் ஆதிபராசக்தி பத்ரகாளி உருவம் எடுத்து தாரகன் எனும் அசுரனை வதம் செய்ததாகவும் புராணம். உலகில் அமைந்துள்ள பகவதி அம்மன் திருக்கோவில்களில் இத்திருக்கோவிலில் வீற்றிருக்கும் பத்ரகாளி அம்மன் மிகவும் உக்கிரமான தோற்றத்துடன் எதிரியை அழிக்கும் கோப முகத்துடன் காட்சி தருகிறாள். 8 கரங்கள், பெரிய கண், சிறிய இடை, 6 அடி உயரத்துடன் வலதுகால் மடக்கி இடதுகால் தொங்கவிட்டு அமர்ந்த கோலத்தில் அன்னை ஆதிபராசக்தி பத்ரகாளி சுரூபத்தில் வீற்றிருக்கும் ஒரு அற்புத திருக்கோவில். ஆலமரங்கள் நிறைந்த 10 ஏக்கர் நிலப்பரப்பில் இத்திருக்கோவில் அமைந்திருக்கிறது.
ഒരു പുറം ശിവൻ സന്നിധിയും മറുപുറം വിനായകർ സന്നിധിയും നടുവിലുള്ള വടക്കു നോക്കിയ കരുവറയിൽ അன்னை ஆதிபராசக்தி பத்ரகாளி சுரூபத்தில் காட்சியளிக்கும் ஒரு அற்புத திருக்கோவில் இந்த கொடுங்கல்லூர் ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோவில். വസൂരിമാലയനും വെപ്പനോയനും അമ്മൈനോയനും അழைக்கப்படும் வெப்பநோயானது ஆதிபராசக்தியின் வியர்வை துளிகளில் இருந்து உருவாக்கப்பட்டதென்பது புராணம். இந்த கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் லோகாம்பிகை எனும் கன்யகாதேவி எனும் வேறு பேறுகளும் உண்டு. தாரகன் எனும் அசுரனின் மனைவியான மனோதரி என்பவள் தனது கணவனை காப்பாற்றும்படி ஆதிசக்தியிடம் சென்று வேண்டிக் கொண்டாள். ஆதிசக்தியும் தனது வியர்வை துளிகளில் இருந்து ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி மனோதரியிடம் அளித்து இது பயன்படுத்திக் கொள் என்று கூறினாள். ஆனால் மனோதரி அங்கு செல்வதற்கு முன்பாகவே கன்யகாதேவி தாரகனை வதம் செய்துவிட்டாள். இதனால் கோபமடைந்த மனோதரி தன்னிடமிருந்த தீர்த்தத்தை கன்யகாதேவியின் மேல் தெளித்து விட்டாள். ஆகையால் கன்யகாதேவி வெப்பநோயனும் வசூரி மாலையால் பாதிக்கப்பட்டதாக புராணம். அந்த வசூரிய மாலை அம்மனுக்கு தனி சந்நிதி மேற்கு திசையில் அமைந்திருக்கிறது. மதுரையை எரித்த பிறகு கண்ணகி இந்த சேர நாட்டு கொடுங்கல்லூரில் வந்தடைந்ததாகவும் இந்த கொடுங்கல்லூர் பகவதியில் ஐக்கியமாகி மோட்சமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இத்திருக்கோவிலானது கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் கொடுங்கல்லூர் எனும் இடத்தில் அமைந்திருக்கிறது. திருச்சூர் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவிலும் குருவாயூரில் இருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருக்கோவில் அமைந்திருக்கிறது. திருச்சூர் ரயில் நிலையத்தில் இருந்தும் பேருந்து நிலையத்தில் இருந்தும் ஏராளமான பேருந்து வசதியும் உள்ளது. அதேபோல் குருவாயூர் திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இத்திருக்கோவிலை தரிசித்து பகவதி அம்மனை வழிபட்டு செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறது தி நியூ டெக் டூரிசம் சேனல். குருவாயூர் பேருந்து நிலையத்தில் இருந்தும் ஏராளமான பேருந்து வசதியும் உள்ளன. நம்பிக்கையுடன் உங்களுக்கான எங்களின் தேடல்களும் பயணங்களும் தொடர்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை தி நியூ டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.